முருகா. இவர்கள் மேலில் வள்ளி நாயகியாக தோன்றி நடிக்கும் புதுக்கோட்டையை சேர்ந்த மங்கையர் கரிசி அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. மற்றும் முத்துக்கு முத்தாக பாடலை பாராட்டி சுப்புராஜ் ஐயா அவர்கள் 50 ரூபாய் அன்பளிப்படுத்துள்ளார்கள். அன்பளிப்படுத்த அன்பு உள்ளவங்களுக்கு நன்றி. நன்றி. அந்த வணக்கம். ஹலோ. ஆமாண்ணே அண்ணே அவுட்ரு போயிடுச்சேன் எல்லாமே. கெயினை குறைச்சிட்டு இன்னர் ஏற்றுங்க, வேற ஒன்றும் இல்லை. ஆமா நான் கீதுறது எனக்கே கேட்கல. என்ன ஹலோ 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 ஹலோ. எனக்கு பொன்னாடி போத்தி பெருமைப்படுத்திய குறைஞ்சிருச்சுனே ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் மற்றும் முக்கியஸ்தர் அனைவருக்கும் நன்றி. நன்றி கிடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் வர்றப்பவா இப்படியெல்லாம் நடக்கணும். முருகா எம்பெருமானே, முருகப்பெருமானே, வரவேண்டும் முருகா. ஆணை முகமும் 5 கரமும் பரந்த மார்பும் பருத்த தொந்தையும் கருத்த மேனியும் என் கருத்துள்ள இருப்பவனுமாகிய மேன்மைகள் பலத்தரு மேல்நிலைப்பட்டி மென்னப்பா சுவாமி திருத்தாள் பணிந்து தேவசபைக்கு ஒப்பான இந்த தெய்வீக திருச்சபைக்கு வள்ளியாகி அடியாளின் பண்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு எனது பணியை தொடர்கிறேன். நன்றி. நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஹலோ அண்ணே குறைஞ்சிருக்குண்ணே, எல்லாமே குறைஞ்சிருச்சுண்ணே. குறைஞ்சிருக்கு, குறையில குறைஞ்சிருக்கு. ஹலோ 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 அவுட்ரா தானே இருக்கு எல்லாம். கடவுளே முருகா. வரமளித்து உலகமெல்லாம் வாழ வைக்க வந்த வேலை கரம் கொடுத்து வேண்டுகின்றோம். காத்திடுவாய் கருமாறி, காத்திடுவாய் கருமாறி. மாரியம்மா 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 மாரியம்மா
எம்பெருமானே முருகப்பெருமானே வர வேண்டும் முருகா 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 என்று சொல்லும் பொழுது நம்ம அறியாமல் வரக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா அரோகரா. ஏன் இந்த வார்த்தையை சொல்றோம்? இதான் நமக்கு என்ன புண்ணியம் அப்படின்னா 1000 பாவங்கள் செய்தாலும் இந்த அரோகரான்னு ஒத்த வார்த்தை நம்ம சொன்னோம் அப்படின்னா செய்த பாவங்கள்லாம் போயிருமா. முருகா எம்பெருமானே முருகப்பெருமானே முருகனுக்கு ஒரு நாள் முருகனுக்கு ஒரு நாள் திருநாள் ஏ முதல்வனில் வைபவர் திருநாள் முருகனுக்கு ஒரு நாள் திருநாள் முதல்வனில் வைபவர் திருநாள் கடமை ஒரு நாள் திருநாள் கடமுனுக்கு ஒரு நாள் திருநாள் கார்த்திகை திருநாள் ஒரு நாளா முருகனுக்கு ஒரு நாள் திருநாள் முதல்வனில் வைபவர் திருநாள் மனசுக்குள்ள ஆசைகள் இருக்கு, எண்ணங்கள் இருக்கு. என்னுடைய மனசுல அந்த முருகப்பெருமான் இருக்காரு. என்னுடைய மனசுல அவர் இருக்கிற மாதிரி அவருடைய மனசுல இருக்கணும் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முருகன் எனது முன்பாக காட்சி அளிக்க வேண்டும். காட்சி என்றால் திருக்காட்சி, திருக்காட்சி என்றால் எனது முன்பாக தோன்ற வேண்டும். இன்றைக்கு சரியா முருகப்பெருமான் ஒரு 3:30 மணிக்கெல்லாம் வெளியில விடலாம்னு நான் ஆசைப்படுறேன். எல்லாருமே தாமா நடக்குமா? நடக்கும். எனக்கு என்னமா சந்தேகமா இருக்குப்பா? எல்லாம் உங்க கையிலயும் நாரதர் கையிலயும் தான் இருக்கு. சேச்சா என்ன இதுல நீங்க சேர்க்காதீங்க. எனக்கு அடுத்தார் போல வருவார் இல்ல, அவர்கிட்ட வேணா சொல்லலாம் உங்க கையில தான் இருக்கு சாமி அப்படின்னு. ஆமா, முருகனுடைய வரவுக்காக அது வாராண்டி வாராண்டி ஒருத்தன் என் மீது எழுதானம்மா அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா. அதோ வாராண்டி வாராண்டி வில்லேந்தி ஒருத்தன் மீது எழுதானம்மா அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா. உன்னோடே உன்னாலே கண்ணோடே கண்ணாலே அதோ வாராண்டி வாராண்டி வில்லேந்தி ஒருத்தன் மீது எழுதானம்மா அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா.
எம்பெருமானே முருகனை பத்தி சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு நாள் போதாது, ஒரு நாள் ஆனாலும் ஒரு யுகங்கால் ஆனாலும் முருகனுடைய நிலைமை என்ன ஆகுறது? அதானே என்னப்பா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏமா முருகன் எப்பொழுது வருவார் என்று? அது ஒன்றும் பிரச்சனை, அவளுக்கு பழகிடுச்சு. பழகி போச்சு, அவருக்கு பழகி போச்சு. ஆமா தான் புதுசு. இல்ல இப்ப வர வர எங்களுக்குமே பழகி போச்சுப்பா. ஆமா இல்ல எனக்கே பழகி போச்சுங்கிறேன். ஆமா முருகனை பத்தி சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு நாள் போதாது, ஒரு நாள் ஆனாலும் ஒரு யுகங்கால் ஆனாலும் அந்த முருகப்பெருமானை பத்தி நினைக்காத நாள் இல்லை. ஆமா அதனால முருகா எம்பெருமானே முருகப்பெருமானே ஆத்தா காளியம்மன் தாயே வந்து இறங்கடி ஆத்தாங்கிற மாதிரி சுவாமி பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா நாங்க வந்த உடனே பாருங்களேன் பெண்கள்லாம் நிறைய பேர் கும்மி கொட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆமாம் எங்களுக்கு பார்க்கத்தான் வாய்ப்பு கிடைக்கலன்னா தெரியலை, நாங்கள் வண்டிக்குள்ளே இருந்தாலும் சரியாக தெரியலை. அப்போ நடந்து போனோம் சாப்பிட போகிறப்ப கூட சரியாக தெரியல, ஆனால் நல்லா இருந்துச்சு. ஆமாம் வீடியோலாம் எங்கள் ஆளுகள்லாம் எடுத்தாங்க செல்லில் வச்சு, நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன கும்மி அடித்த பெண்களை யாரையுமே காணுமே? கும்மி அடித்த டயர்டில் தூங்க போயிட்டாங்க. ஓ கும்மி அடித்த அசதியில் எல்லாம் போய் தூங்க போயிட்டாங்க. பாருங்க நம்மளுடைய ஆயா அக்கா இவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க. இவங்கெல்லாம் கும்மி அடிக்கலையா? நீங்களே கும்மி அடிச்சிங்களா அடிக்கலையா? இந்த நாடகமா அடிச்சு பாருங்க. நாடகம் யாருக்காண்டி வச்சிருக்காங்க? சாமிக்காண்டி தான். சாமிக்கு தான். யார் இருந்தாலும் இல்லாட்டி நம்ம தெய்வத்துக்காண்டி நம்ம வேலையை கரெக்டா நாடகத்தை சாமி பாத்து. ஆனா ஊருக்கு ஊர் இப்படியே சொல்லி சமாளிக்கிறியப்பா. இல்ல உண்மையிலுமே அதான் சாமிக்காகத்தான் நாடகம், சாமி பார்த்தா போதும் அப்படிங்கிற மாதிரி நிலைமை ஆகி போச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா தெய்வத்தை பத்தி சொல்லணும் பேசணும் அப்படின்னாக்கா நிறைய விஷயங்கள் பேசலாம். எதுக்காக நான் பேச வேணாம் தான் நினைச்சேன், எதுக்காக பேசணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா பாருங்க அம்மா எல்லாம் உட்காந்துருக்காங்க, அவங்களெல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நகைச்சுவை நடிகர்கள்லாம் வந்தாங்க, அது வந்து அவங்க ஒரு நேரம் ஆடி பாடினாங்க, அதுக்கு மக்கள் இருந்தாங்க. ஆமாம் அது அவங்களுடைய ஒரு விருப்பம். ஆமாம் நம்மளுடைய விருப்பம் என்ன அப்படின்னாக்கா இது மாதிரி வயசானவங்க உட்காந்துருந்தாலே போதும். உண்மையிலுமே நானும் அதைத்தான் எதிர்பார்ப்பேன். இந்த மாதிரி ஒரு 4 பெண்கள், நானாச்சும் 4 பெண்கள் இருந்தா போதும் அப்படிங்கிறேன். எனக்கு அடுத்தாள் போல ஒருத்தர் வருவார் பாருங்க. ஆமா அவருக்கு 2 பொம்பளை ஆளுங்க 2 ஆம்பளை ஆளுங்க இருந்தாங்க, உட்கார்ந்து இருந்தா போதும், நாடகத்தை முடிச்சிருவாரு. நாடகத்தை முடிச்சு முடிய வச்சிருவாரு அவரு. எதுக்காக அப்படின்னா இப்ப நம்ம காளியம்மன் கோவில திருவிழா வச்சிருக்கோம். ஆமா திருவிழா வச்சிருக்கோம், எல்லாருமே போய் நம்ம எல்லாரும் சாமி கும்பிடுறோம். ஆமா ரொம்ப சந்தோஷம் பெருமையா இருக்கு. ஏன்னா இது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சொல்லுங்கம்மா, இப்ப நம்ம தெய்வத்துக்காக வேண்டிக்கிட்டு விரதம் எல்லாம் இருப்போம். பெண்கள் நம்ம எல்லாம் விரதம் இருப்போம். ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி ஆடி மாசம் பிறந்துட்டாலே அம்மனுக்கு உகந்த நாள் தானே, இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. ஆமா அப்படி பார்த்தோம் அப்படின்னாக்கா மாரியம்மனுக்காக ஆடி மாசத்துக்காக நம்ம என்ன பண்ணோம்னா விரதம் இருக்கிறோம், இது தெய்வத்துக்காக. ஆனா மக்களுக்காக பக்தர்கள் நமக்காக ஒரு தெய்வமாகப்பட்டது விரதம் இருக்குது. தெரியுமா யாருக்காச்சும்? அம்மா உங்களுக்கு தெரியுமா? நமக்காக சாமி விரதம் இருக்குது. யோசனை பண்ணி பாருங்க, நமக்காக ஒரு தெய்வமாகப்பட்ட அது பெண் தெய்வம் தான், அம்மன் தான், நமக்காக அவங்க விரதம் இருக்கிறாங்க 30 நாட்களும். கொஞ்சம் யோசனை பண்ற மாதிரி தான் இருக்கு. நான் பெண் தெய்வத்தை சொன்னேன். சிவன் ராத்திரி வந்து சிவபெருமான் தென்னாட்டுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அப்படின்னாங்க. முதல்ல சிவஸ்தலம் தோன்றியது, சிவன் கோவில் தோன்றிய இடம் எது அப்படின்னாக்க உத்தரகோசமங்கை ராமநாதபுரம் மாவட்டம். மனிதனா பிறந்துட்டோம் அப்படின்னாக்க ஒரு முறையாவது அங்க போயிட்டு வரணும் அப்படிம்பாங்க. இப்ப சிவன் கோவில் நிறைய இருக்கு, நம்ம போயிருக்கோம். முதல்ல சிவன் கோவில் தோன்றிய இடம் உத்தரகோசமங்கை ராமநாதபுரம் மாவட்டம் தான் சொல்லுவாங்க. மனுஷனா பிறந்துட்டோம் அப்படின்னாக்க ஒரு முறையாவது அந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும் அப்படிம்பாங்க. ஆமா வாய்ப்புகள் கிடைச்சா கண்டிப்பா நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க. நமக்காக விரதம் இருக்கக்கூடிய தெய்வம் எது அப்படின்னாக்க திருச்சியில் இருக்கக்கூடிய அம்மா சமயபுரத்து அம்மா நமக்காக 30 நாள் விரதம் இருப்பாங்க. உண்மைதானே? ஆமா அந்த மஞ்சள் சிலக்காரம்மா ஆமா ஆமாம்மா அப்படின்னு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம் பெருமை. இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. என்ன பாருங்க, இப்ப நமக்காக விரதம் இருக்கக்கூடிய தெய்வம் இருந்தாலும் பக்தனுக்காக சமைச்சு கொடுக்குற தெய்வம் ஒண்ணு இருக்கு, சமையல் செய்து கொடுக்குற தெய்வம் ஒண்ணு இருக்கு. இப்ப நம்ம எல்லாம் போய் இப்ப சாமிக்கு பிரசாதம் வைப்பாங்க, சாமி கும்பிட்டு பிரசாதம் நமக்கு கொடுப்பாங்க, அதை வாங்கி நம்ம சாப்பிட்டு வருவோம். ஆனா தெய்வத்துக்கு நெய்வேத்தியம் செய்வதற்காக
பிரசாதம் செய்யறாரு பத்திகளா ஒருத்தங்க செய்வாங்க, செஞ்சு கொண்டு வந்து கொடுப்பாங்க கோவிலுக்கு. ஆமா, அந்த மாதிரி செஞ்சு கொண்டு வந்து கொடுக்கறவருக்காக சுவாமி என்ன பண்ணுச்சுன்னா அவர் வேலையை சுவாமி செஞ்சுச்சான். பக்தனுக்காக பிரசாதம் செய்து கொடுத்த சாமியும் ஒண்ணு இருக்கு. அதுவும் அப்படி பார்த்தோம்னாக்க நம்ம மதுரை மாவட்டம் அப்படின்னு சொல்லுவோம். யார் அந்த தெய்வம் அப்படின்னாக்க எதற்காக வந்து, ஏன்னா அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக இருந்தாலும் அப்பெல்லாம் தெய்வம் நின்று பேசியது அப்படிம்பாங்க. நம்மள்கிட்ட தெய்வம் அப்ப நின்று பேசினுச்சு. அதே மாதிரி பாருங்களேன், அந்த பக்தர் என்ன பண்ணாரு, சாமி கிட்ட போய் சொன்னாரு, அம்மா எனக்கு கொஞ்சம் அசதியா இருக்கு, நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன், சிறிது நேரம் கழிச்சு நீ எழுப்பி விடு அப்படின்னு சாமி கிட்ட போய் சொல்ற. எழுப்பி விட்டு அப்படின்னாக்க உனக்கு நான் பிரசாதம் செஞ்சிருவேன் அப்படின்னு இவர் சொல்லிட்டு படுக்க சுவாமி அம்பாள் நினைக்கிறா, என்னப்பா அது பக்தன் ரொம்ப அசந்து போயிருக்கானே, இவன் கொஞ்ச நேரம் தூங்கட்டும். எப்படி பக்தனாகப்பட்டவன் கொஞ்ச நேரம் தூங்கட்டும், நம்ம பிள்ளை தானே, கொஞ்ச நேரம் தூங்கட்டும் அப்படின்னு நம்ம இன்னைக்கு பிரசாதம் செய்வோமே அப்படின்னு இந்த அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா அடுப்பாங்கரைக்கு போறாங்க. அடுப்பாங்கரை அப்படின்னாக்கா மடப்பள்ளினா அடுப்பாங்கரை அப்படின்னு சொல்லுவாங்க. சமைக்கிற இடத்துக்கு பேர் தான் மடப்பள்ளி அப்படிம்பாங்க. அப்ப என்ன பண்ணுங்க, அந்த காலத்துல வரல இந்த பந்தத்தை கொளுத்தி வச்சுதான் எல்லாமே வெளிச்சம் தெரியும். பந்தம் தான் அப்பலாம், இப்பதான் இந்த மின் விளக்குகள்லாம். அப்ப இந்த பந்தத்தை கொளுத்தி வச்சுதான் எல்லா இடத்துக்குமே போவாங்க வருவாங்க. அப்ப இந்த அம்மா என்ன நினைக்கிறாங்களா, இந்த பந்தத்தை நம்ம கொளுத்தி வச்சோம் அப்படின்னாக்க வெளிச்சம் அதிகமா இருக்கும், அப்ப என்னுடைய பிள்ளையாகப்பட்டவன் தூக்கத்துல இருந்து எழுந்திரிச்சிருவேன், அவன் தூங்கட்டும்னு சொல்லி இந்த அம்மா என்ன பண்ணாங்களா, தன்னுடைய மூக்குத்திய கலட்டி அடுப்பாங்கரையில வச்சு சமைச்சாங்களா. அந்த வெளிச்சத்துல சமைச்சு முடிச்சுட்டாங்க, விடிஞ்சிருச்சு. என்ன பண்றாங்க பக்தர்கள் எல்லாரும் வந்து என்ன பண்றாங்கன்னா பிரசாதத்தை எடுத்துட்டு போய் அம்பாளுக்கு நெய்வேத்தியம் எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்து, சரி நம்ம பக்தர் தானே செஞ்சாரு, சமையல் செய்யறவர் தானே இதெல்லாம் செஞ்சாரு, அவரை போய் பாராட்டுவோம் அப்படின்னு. என்ன பாராட்டுறாங்க அவரை கூப்பிட்டு அப்படின்னாப்பா, நீ இன்றைக்கு செய்த பிரசாதம் என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கு மிகவும் சுவையா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட சொல்றாங்க. அப்ப இவருக்கு ஒரே யோசனை, என்னப்பா அது நம்ம ஏந்திரிக்கவே இல்லை, நம்ம பிரசாதம் செஞ்சு கொடுக்கவும் இல்லை, அண்ணா எல்லாரும் வாங்கி பிரசாதம் சாப்பிட்டவங்க நல்லா இருக்குங்கிறாங்களே, இங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்னு அடுப்பாங்கரையை சுத்தி பார்த்தாராம். சுத்தி பார்த்த பிறகுதான் அம்பாளுடைய மூக்குத்தியாகப்பட்டது அங்க இருந்துச்சான். அதை வச்சுதான் தெரிஞ்சுக்கிட்டாரு அந்த பக்தராகப்பட்டவர். ஆக நமக்காக இன்னைக்கு நெய்வேத்தியம் செய்தது என்னக்க என்னுடைய தாயார் அன்னை மீனாட்சி அம்மன் தானே அப்படின்னாங்களாம். தான் சொன்னேன் மதுரையை மதி அப்படின்னு. மதுரையில் இருக்கக்கூடிய மதுரையை ஆட்சி செய்யக்கூடிய அன்னை மீனாட்சிக்கு தான் பக்தனுக்காக நெய்வேத்தியம் செய்து கொடுத்தார். ஏன்னா பாருங்களேன், இந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய இருக்கு. ஏன்னா ஒரு விஷயம் நம்ம பேசுறப்ப ராமாயணமா மகாபாரதமும் நம்ம பேசுறோம்னு வச்சுங்களேன், நிறைய இதிகாசங்களை பேசுறோம்னாக்க அவங்களுடைய பேர்கள்லாம் முதல்ல சொல்லணும். அந்த கதாபாத்திரத்தில் இருக்க பேர்கள்லாம் நம்ம சரியா சொன்னாட்டா அந்த கதைக்கு வந்து ஒரு உயிர் கிடைச்ச மாதிரி இருக்கும். இப்ப நான் ஒரு கதை சொன்னேன், பக்தருடைய இந்த மாதிரி பக்தர் வந்து அம்பாள் வந்து சமைச்சு கொடுத்தா அப்படின்னு. அப்ப அவருக்கு ஒரு பேர் இருக்கும்ல, அவர் யாரு என்ன அவருக்கு ஒரு பேர் இருக்கும்ல. ஆமா, அவருக்கு என்ன பேர் அப்படின்னாக்கா சீன. ஏன்னா அவர் ஒரு அந்தனர் தான். அந்தனர்னாக்க நம்ம யாரை சொல்லுவோம் அப்படின்னாக்கா ஐயரை சொல்லுவோம். அந்தனர்னாக்க ஐயரை சொல்லுவோம். ஸ்ரீனிவாச ஐயர்னு அவருடைய பேர். அந்த பக்தனுக்காகத்தான் அன்னை மீனாட்சி அம்மாள் நெய்வேத்தியம் சமைத்து கொடுத்தாலாம். அதனால சொல்லுவாங்க அம்பாள் தெய்வம் இல்லை அப்படின்னாக்க மக்கள் பக்தர்கள். பக்தன் பெரியவன் அப்படின்னாக்க பக்தன் தான் பெரியவன். பக்தனை தேடித்தால் சிவபெருமான் வந்தார். அது பெரிய புராணத்துல இருக்கு. இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருந்தாலும் அந்த முருகனுக்காக முத்துமணி மாலே என்ன தொட்டு தொட்டு தாளாடு வெக்கத்திலே சேலே கொஞ்சம் விட்டு விட்டு போராடு உள்ளத்தில நீரானே மறுமேலானே ஒரு நந்தவன பூதானே ஒரு சந்தனபமேதானே முத்துமணி மாலே என்ன
அப்பா மிகப்பெரிய பொறுப்பை என்கிட்ட கொடுத்துருக்காங்க. என்ன பருப்புமா? பருப்பு இல்லம்மா, பொறுப்பு. பொறுப்பா? ஆமா. என்ன பொறுப்பு அப்படின்னாக்க நான் தான் காட்டுக்கு போகணுமா. ஏமா? என்னப்பா? உங்க கூட பிறந்த அண்ணன் தம்பி 7 பேர் இருக்காங்க. தெண்டமா இருக்காங்க. தெண்டமா சோத்தை தின்னுபிட்டு. ஆமா. உங்க அம்மா அப்பாவுக்கு இல்லாம சோற பூரா அவங்க தின்னுகிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அதான் உண்மை. ஒரு பொம்பளை பிள்ளை காட்டுக்கு போச்சுட்டு அவங்கள வீட்டுல இருக்கா பத்தியில உங்களுக்கு தெரியுது, எங்க அப்பாவுக்கு தெரியல. அதானே எதுக்கு இப்படி எல்லாம் பண்றாரு? எங்க அப்பாக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா என்னைய காட்டுக்கு போன்னு சொல்லியிருப்பாரா? நீங்க கேட்டதே எங்க அப்பாட்ட நான் கேட்டேன். அன்னைக்கு 7 பேர் சும்மா தானே இருக்காங்க, அவங்கள அனுப்புங்க அப்படின்னு. அதுக்கு அப்பா என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஆண்கள் உழுது பயிரிட வேண்டும், பருவம் அடைந்த கன்னி பெண்கள் தான் திணை காவல் புரியணுமா. ஓ, பெண்களை தான் காவல் காக்கணும். அதனால காவலுக்கு நான் தான் போகணும் அப்படின்னு அப்பா சொன்னாரு. ஏன்னா அப்பாவுடைய சொல்லை தட்டக்கூடாது என்பதற்காகவும் அப்பாவுடைய சொல்லை மீறக்கூடாது என்பதற்காகவும் வேண்ட தாயை சேர்ந்த கோவிலும் இல்லை, தந்தை செல்மிக்க மந்திரம் இல்லை அப்படின்றாங்க. அதனால அப்பாவுடைய பேச கேட்டு இன்றைக்கு காவலுக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஆமா, ஒரு விஷயம் உங்கள்கிட்ட ரஞ்சித் அவர்களே. சொல்லுங்கம்மா. முருகனை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். முருகனை கல்யாணம் பண்ண போறேன். ஆமா, என்னுடைய கல்யாணத்துக்கு நீங்க இசையமைப்பாளருக்கு 4 பேர் வருவீங்கல்ல? கண்டிப்பா வர்றோம். ஏன்னா நீங்க வந்து மங்கள வாத்தியம் வாசித்தால மங்கள வாத்தியம் மங்களகரமாக வாசித்தால முருகப்பெருமான் என்னுடைய கழுத்தில் மாலை இடுவார். ஆமா, தயவு செஞ்சு ஒரு 4:30 மணி 5:30 மணிக்குள்ள என்னுடைய கல்யாணத்தை. எங்களுக்கும் ஆசைதான். கொஞ்சம் சிரமம் தான். ஆமா, நாங்க ஆமா, அதனால நீங்க மட்டும் வந்தா போதாது, என்னுடைய நாட்டு மக்கள் அனைவரும் என்னுடைய திருமணத்திற்காக நீங்க எல்லாரும் வரணும். ஆமா, இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்க, திருமணம் பண்ணி போகும்போது பிறந்த வீட்டுல இருந்து எனக்கு நிறைய சீரை கொடுத்து விடுவாங்க. ஆமா, நீங்களே பெண் பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பீங்க தெரியும். ஆமா, அப்ப நிறைய சீர் சிறந்துக்கெல்லாம் கொடுத்து விட்டுருப்பீங்க. அதே மாதிரி எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எங்க அம்மாவும் அப்பாவும் நான் திருமணம் பண்ணி போகும்போது எனக்கு நிறைய சீர் எல்லாம் கொடுத்து விடுவாங்க. அதெல்லாம் சீரெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் என்னுடைய மாமியார் வீட்டில் வச்சு எல்லாத்தையும் புழங்கிடுவேன். புழங்குவதுனா பயன்படுத்துவது, எல்லா சீரையும் புழங்கிடுவேன். ஆனா கடைசி வரையும் என்னால புழங்க முடியாத சீருன்னு ஒண்ணு எங்க அம்மா என்கிட்ட கொடுத்து விடுவாங்க. சரி, கடைசி வரையும் என்னால புழங்க முடியாத சீருன்னு ஒண்ணு எங்க அம்மா என்கிட்ட கொடுத்து விடுவாங்க. என்ன தம்பி அது? எனக்கு என்ன கல்யாணம் ஆகலம்மா. கல்யாணம் ஆகலையா? ஆயிருந்தா அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு, நான் சொல்லியிருப்பேன். அப்ப அது ஆண்களுக்கு கொடுக்கறது இல்லப்பா, பெண்களுக்கு எங்க அம்மா கொடுத்து விடுவாங்க. அதான் இருந்தாலும் எங்கள்ட்ட சொல்லுவாங்கல்ல, கல்யாணம் வீட்டுக்காரம்மா இது புலங்க இது மாதிரி எங்க அம்மா கொடுத்து விட்டுருக்காங்க அப்படி உங்கள்ட்ட சொல்லுவாங்க. அப்ப உங்களுக்கு கல்யாணம் ஆகல, அதனால உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு யாருக்கா தெரியுமா என்ன சீர் அப்படின்னு? தெரியுமாமா? கல்யாணம் மிருதங்கார்ட்ட கேளுங்களேன். உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா? என்னமோ இன்னைக்கு பாரதி வந்து ரொம்ப வாயடக்கமா இருக்காப்புல. ஆமா, சாமி சாமி சிவ சிவான்ட்டு கையில மலையை நோக்கி போயிட்டு இருக்காப்புல. ஆமா ஆமா, என்ன சீர் கொடுப்பாங்க அப்படின்னு யோசிங்க. ஏன்னா உங்களுக்கெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க, அம்மாவுக்கு ஆயாவுக்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ உள்ள பெண்கள் கல்யாணம் தான் கொடுத்துருக்காங்களா என்னன்னு தெரியல. அது மாதிரி அம்மா ஆயாவுக்கு அப்பத்தாவுக்கும் எல்லாருக்கும் அந்த மாதிரி சீர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது என்னன்னு கொஞ்சம் யோசிங்க. அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது சரியா? அப்படி தெரியல, எனக்கு யோசனை பண்ணாலும் ஞாபகம் இல்லை அப்படின்னாக்க கண்டிப்பாக சொல்கிறோம், சொல்லாமல்லாம் போக மாட்டேன். அது என்ன சீர் அப்படிங்கிறது சரியா? கண்டிப்பாக சொல்லுவேன். நீங்கள் தூங்காமல் முழிச்சிருந்து நாரதர் வரும்போது இது திரும்ப நீங்கள் தூங்காமல் முழிச்சிருந்தீங்க இப்படியே இருந்தீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக அது என்ன சீர் அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்க, கோயில் வந்து அனுதினமும் அதிகாலையில் வந்து அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கோயில் நடை திறக்கப்படும். எல்லா கோயிலுமே கோயில் நடை அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கோயில் நடை, கோயில் கதவை திறந்து அபிஷேகம் செய்து ஆராதனை செய்து எல்லாமே பண்ணுவாங்க கோவிலுக்கு. ஆனா வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே கோவில் கதவாகப்பட்டது திறக்கப்படும். வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த கோயில் கதவு திறக்கும். அன்றைக்கு மட்டும்தான் அந்த சாமியை பார்த்து நம்ம எல்லாரும் கும்பிடுவோம். அம்மா இதை திரும்பி சொன்னாங்க. என்னது அது சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அழகோவில் இருக்கக்கூடிய 18ஆம் படி கருப்பு இன்னைக்கு பௌர்ணமி தானே? இன்றைக்குத்தான் திறக்கப்பட்டது. ஏன்னா ஆடி மாதம் பௌர்ணமி அன்று 18ஆம் படி கற்பனுடைய கதவாகப்பட்டது திறக்கப்படும். அதுவும் வருடத்திற்கு ஒரு முறை தான் ஆடி மாதம் பௌர்ணமி அன்று. ஆமாம், அம்மா கரெக்டாக சொல்லிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம், பெருமையாக இருக்குது. அதனால் முருகனுடைய வரவுக்காக மாமரத்து கோயிலே
ஒரு விஷயம். 18ஆம் படி கருப்பர்னு அம்மா சொன்னாங்க. அது நான் உண்மைதான், அது இல்லைன்னு சொல்ல. ஆனால் 18ஆம் படி கருப்பர் அழகர் கோயிலுக்கு எப்படி வந்தார் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. அது வரட்டும். எங்கள் அண்ணன் கவலைக்கண்ணன் தானே, நான் கூட கவலைக்கண்ணன் நினச்சேன். ஆமாம் ஆமாம், அண்ணே வந்து அந்த விஷயத்த சொல்லுவார் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இருக்கட்டும், வரட்டும், பார்ப்போம். அது எதுக்கு எப்படி வந்தார், அவர் எந்த நாட்டில் இருந்தார். ஏன்னா ஊர் கிடையாது, மாநிலம் கிடையாது. ஆமாம், இப்போ இன்றைக்கு மதுரையும் பதிலாக அழகர் கோயில் இருக்கக்கூடிய 18ஆம் படி கருப்பர் வந்து வேறு நாட்டில் இருந்தவர். அந்த நாட்டிலேருந்து நம்ம மதுரையம்பதிக்கு எப்படி வந்தாருங்கிற விஷயம் இருக்குது. அம்மா அடுத்து எனக்கு அடுத்தாற்போல் வரக்கூடிய நாரதர் அவர் சொல்லுவார் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. சொல்லட்டும், வாங்க பார்ப்போம். அதனால் மாமரத்து கோயிலே போய் மஞ்சள் மயிலே நெஞ்சில் இனி கொடித்து